ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு, இல்லை எல்லாருக்கும் வருஷக்கணக்காக இருக்கிற டவுட்டு. அது என்னன்னு பார்த்தோம்னா, கடவுளுக்கு காமம் உண்டா? மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த காமம் உணர்ச்சி இருக்கா? இல்லை மனிதனை தாண்டி வாழக்கூடிய பல்வேறு ஏலியன்ஸும் சரி, பல்வேறு கேலக்சியில் வாழ்கிற மல்டிவர்ஸில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் சரி இந்த எண்ணம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். அந்த டவுட்டை பற்றி ஃபுல் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த காமம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சரியான விளக்கக்கூடிய விஷயமா பப்ளிக்கா இருக்காது. அது ஒரு மறைக்கப்பட்ட பொருளா இல்லை ஒரு பேச அருவருக்கத்தக்க பொருளா இருக்கும். அது அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்கிற மாதிரி தான் இந்த காம உணர்ச்சியும் இருக்கும். இப்போ மனிதனுக்கு பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கும். பல்வேறு உணர்ச்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா, அன்பு, பாசம், கருணை, நேசம், மனிதாபிமானம், கோபம், வக்ரம், அப்புறம் ரௌத்ரம், அப்புறம் கோபத்தை தாண்டி வரக்கூடிய வெறிச்செயல் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கும். மெயினாக பசியும் தூக்கமும் மனிதனுக்கு இருந்தே ஆகணும். அது இல்லாவிட்டால் அவன் மனிதன் கிடையாது, அவன் வெறும் சவம்தான். அப்படி இருக்கும்போது இந்த மனிதனுக்கு எல்லா உணர்ச்சியும் வர போல தான் இந்த காம உணர்ச்சியும் வரும். இந்த காம உணர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா, அது ஒரு கிட்டத்தட்ட ரீச் இன் தி ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் அப்படிங்கிற பீரியட்ஸ். அப்போ ஒரு ஆணோ சரி ஒரு பெண்ணோ சரி 13 வயதை கடந்தவுடன் அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களோட ஆண்களுக்கு என்ன லைஃப் சைக்கிளோ பெண்களுக்கு என்ன லைஃப் சைக்கிளோ அது மாதிரி அது ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக வர வைக்கும். அதை சரியாக பயன்படுத்தினா அது குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது நன்மையாக பார்க்கப்படுது. இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி பல்வேறு விஷயத்தில் தப்பாக போனதான் அது பெரும் அழிவு பாதையை நோக்கி கொண்டு போகுது. சமூகத்தாரால் புறக்கணிக்கப்படுகிறது. பெரும் பாவச் செயலாக கடவுள் மூலமாகவே பார்க்கப்படுகிறது. சரி, இந்த காமத்துக்கும் நம்ம சொல்ல வர கதைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுக்கு உணர்ச்சிகள் வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த உணர்ச்சிகள் எதனால் வருது? மனிதனாலையா, இல்லை மூளையாலையா, இல்லை ஆன்மானாலையா, இல்லை உடம்பாலையா அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்த கலவையினால் இருக்கிற ஒரு மனித உருவத்துக்கு தான் இந்த உணர்ச்சிகள் வருது. இந்த மனித உணர்ச்சிகள் எதன் மூலமாக பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மா உடம்பால கட்டமைக்கப்பட்டது, உடம்பு ஆன்மாவால கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த உடம்பை இயக்கிறது யாரு? பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்தோட ரிஃப்ளெக்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா, மெய், வாய், கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பஞ்சபூதம் தான் மனிதனை இயக்குது. மெயினா என்ன? உடம்புனா நிலத்தை குறிக்கும். நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் புத்தியும் நல்லா இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணுமே வேலை செய்யாது. அதே போலதான் உடம்பு வச்சுதான் மனிதன் எல்லா வேலையும் பண்றான். நம்ம உடம்புன்னு சொல்லப்படுகிற இந்த தோல், கை, கால்கள், அப்புறம் இந்த சதை, இது ஃபுல்லா நிலத்தை குறிக்குது. ரெண்டாவது வாய் அப்படின்னு பார்த்தோம்னா, அது உமிழ்நீர், அப்புறம் இந்த நாக்கு, அப்புறம் இந்த பேச்சு, அதுக்கப்புறம் இந்த உணவு உண்ற முறை, அது ஃபுல்லா எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரோட ரிஃப்ளெக்ஷன். நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் உணவின்றி மனிதன் அமைய மாட்டான். அதுக்கு பிரதிபலிப்பா இருக்கிறது தான் இந்த நீர் தத்துவமான நம்மளோட வாய் பேசும் திறன், வாய். நெக்ஸ்ட் கண்ணுன்னு அவங்களுக்கே தெரியும், நம்ம கண் இல்லாமல் வாழ முடியாது. இந்த நெருப்பு சக்தியை பயன்படுத்தி தான் மனிதன் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சான். அதே போலதான் இந்த கண்களை இருக்கிற பார்க்கும் சக்தியை வச்சு தான் மனிதன் எல்லாத்தையும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அதே போல காற்று, மூச்சு காற்று இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. இது சத்தியமான உண்மைதான். இறுதியா இருக்கிறது காது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப ஒரு மனுஷனுக்கு எது வேணா இல்லாம போலாம். இந்த கேட்கும் திறன் மட்டும் இழந்துட்டானா அவன் வெறும் நடைப்படம் தான். ஏன்னா நீங்களே கொஞ்சம் 5 நிமிஷம் உங்க காதை மூடி பாருங்க. நீங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு பேசுறவங்க கேட்காது, நீங்க பேசுறது மற்றவங்களுக்கும் புரியாது, என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆகாய சக்தி இல்லாம இந்த மனிதன் இயங்க முடியாது அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்ற குரல் தான் இந்த செல்வத்துள் செல்வம் குரல். அதை வச்சுதான் ஒரு மனுஷனுக்கு ஆகாய சக்திங்கிற இந்த காதும் சக்தி, கேட்கும் சக்தி அது இருந்தாதான் அவனால செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றத சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் பார்த்தோம்னா, இந்த 5 இதை சேர்ந்துதான் ஒரு மனிதன் இயக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் அவனுக்கு ஆசை, கோபம், துன்பம், இன்பம், அப்புறம் அந்த பாசம், கருணை, நேசம் அது ஃபுல்லா வருதுன்னு சொல்றாங்க. அது சில சமயம் நன்மையை பயக்கும், தீமையை பயக்கும். சிரிப்புங்கிறது சில விஷயத்துல நம்ம ஸ்மைல் பண்ணி மற்றவங்கள ஈர்த்துனா அது நன்மையா பார்க்கப்படுது. இதே ஒரு கெட்டது வீட்டுல இல்லது ஒரு கெட்ட சமாச்சார நேரத்துல நம்ம சிரிச்சோம்னா அது நம்மள அரக்க குணமா காட்டுது. அப்புறம் அந்த சிரிப்பால பல்வேறு பிரச்சனைகளும் வருது. அதே போலதான் இந்த சாப்பாடு மெல்லக்கூடிய வாயால் பேசப்படும் பேச்சும் அது நல்லது கேட்டதை பார்த்து பேசணும், இல்லைன்னா அது தப்பா போயிடும். அதே போலதான் இந்த காமம் சொல்லப்படுகின்ற இந்த செக்ஷுவல் தாட்ஸ் அது பிரெயின்ல ஹைப்போதாலமஸ்ங்கிற விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேல டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும்போது அது நம்மளுக்கு வருது. அது வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறவன் தான் மனுஷன். கண்ட்ரோலை மீறி போனா அவன் மிருகம். அந்த செக்ஷுவல் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா இறைவனை அடைவரம் தான் சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், யோகிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த செக்ஷுவல் தாட்ஸ் கடவுளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். நண்பர்களே வாங்க, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழோடக்கம் பிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல கடவுளுக்கு காம எண்ணம் வருமா வராதா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நண்பர்களே, நீங்க இப்போதான் என் சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்பதான் நான் வெளியிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடவுளுக்கு காமம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிடையவே கிடையாது. அது முற்றிலும் பொய். ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியும் கடவுள்லாம் யாரு? நம்மளை ஃபுல்லா படைச்சவர். நம்மளை படைச்ச இறைவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, தாய் தகப்பனும் கிடையாது, நண்பன் எதிரியும் கிடையாது, உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அவர் அனைத்தையும் கடந்து இறைநிலையில் இருக்கிற ஒரு பரம்பொருள், பரமானந்தம், பரம
தத்துவம் சொல்லப்படுகின்ற ஒரு அருட்பெரும் ஜோதி. அதற்கு எப்படி காமம் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே. சரி, அப்போ கதையில சொல்லப்படுறாங்க, கதையில வந்து கூறப்படுகிறது. அப்புறம் வந்து இந்த ராமன் சீதை மணந்தாங்க, அவங்களுக்கு லவகுஷங்கிற 2 புதல்வர்கள் இருக்காங்க. கிருஷ்ணன் வந்து பல்வேறு மனைவிகளை திருமணம் செய்தார், அவர்களுக்கு பல்வேறு குடும்பங்களும் பல்வேறு குழந்தைகளும் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மீனாட்சி சொக்கநாதர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த பூ உலகத்துக்கு வந்து. இப்பதான் சித்திரை திருவிழா வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கடவுளுக்கு கல்யாணம் பண்றாங்க, கடவுளுக்கு காமம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அது ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்காட்டா, நீங்க எல்லாம் இப்படிதான் வாழணும்ப்பா, இதை தாண்டா தப்பு, ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து எக்ஸாம்பிளா வந்து வாழ்ந்து காட்டினதுதான் இந்த ராம அவதாரம். அவர் கூட வர்ற துணைவியா வரக்கூடிய லட்சுமி தேவியாகிய சீதாதேவி. நீங்க வேணா பாருங்க, ஒரு மனுஷனை கரெக்டா இவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அது ராமர் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, அவர் அவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு. அவர் விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு வந்து இந்த காணொலி பார்த்தாது, இந்த ஆயுஷே பார்த்தாது, அவ்வளோ விஷயத்த வந்து ராமர் பண்ணியிருக்காரு. ராமபிரானோட செயல்கள் இருக்கு. அப்படிதான் ராமர் வாழ்ந்து கட்டியிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து அவதார புருஷனாவே கருதப்படுறாரு. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணன் அவருக்கு தர்மம் எது சரின்னு படிதோ அந்த வழியில செஞ்சு அதர்மத்தை அழிச்சிருக்காரு. அப்புறம் சிவனும் பார்வதியும் அவர் வந்து இந்த பூவுலத்துக்கு வரும்பொழுது சிவசக்தியாக சேர்ந்துதான் வருவாங்க, தனியா வரமாட்டாங்க. ஒரு மனிதன் வந்து எல்லையை மீறக்கூடாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளதான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதை தாண்டி போனா அது வந்து பாவம்ங்கிற செயலை வந்து அவர் செயல்படுத்தி காட்டுகிறதுக்கு தான் இந்த கடவுள் வந்து மனித அவதாரம் எடுத்து வாழ்ந்து காட்டுறாரு. எனவே கடவுள் மனித ரூபத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு காம எண்ணம் வரும். அது எப்படி வரும்? குறிப்பிட்ட அந்த துணை உடன் மட்டுமே வரும், அதை தாண்டி வராது. அதை தாண்டி அவர்கள் செய்ய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் கடவுள். அதே போல மனிதர்கள் தாண்டி அவர்கள் மிருகமாகவோ மரமாகவோ செடியாகவோ மரம் மட்டை அப்புறம் பல ரூபங்கள் எடுக்கும் பொழுதோ அவர்கள் அந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி நியாயமாக தர்மமாக செய்வார்கள். எனவே கடவுளுக்கு காம எண்ணம் இருக்காது, அது மனித ரூபத்தில் இருந்தால் மட்டுமே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்வோம். சரி, இந்த கடவுளை கடந்தால் என்ன நடக்கும்? இந்த காமத்தை கடந்தால் தான் கடவுளை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது உண்மை? ஆம், நிச்சயமாக உண்மை. உங்களுக்கே தெரியும், இந்த வசிஷ்டர்ங்கிற முனிவர் வந்து காட்டுல தவம் செய்யும் பொழுது அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காகவும் அவரோட பிரம்மச்சாரிய சக்தியை பறி போக வைக்கிறதுக்காகவும் பல்வேறு பெண்கள் வந்து அவர் முன்னாடி நடனமாடி அவரை வந்து மயக்க பிளான் போட்டாங்க. அது எதுவும் நடக்காதனால ரம்பை ஊர்வசிங்கிற ஒரு அப்சரஸ் கன்னிய தேவேந்திரன் வந்து அமைச்சு அவங்கள வந்து இந்த செக்ஸுவல் தாட்ஸை வந்து சிக்க வச்சு அவரோட சக்தியை ஃபுல்லா அழிச்சாங்க. அதனால இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவன் வந்து கடவுளை அடையுமானாலும் ஒருவன் கடவுள் நிலைக்கு உயரமானாலும் அவனுக்கு வந்து இந்த காம எண்ணம் அறவே இருக்கக்கூடாது. அதனாலதான் பட்டினத்தாரே பல்வேறு விஷயத்துல சொல்லியிருப்பாரு, பெண்கள் வந்து ஒழுக்கமானவர்கள் தான், ஆனால் ஒரு ஆண் பெண் மீது மோகம் கொண்டாலும் சரி, அவன் வந்து பெண் பாச வலையில் விழுந்தாலும் சரி, காம வலையில் விழுந்தாலும் சரி, அவனால் எந்திரிக்க முடியாது, அவன் மனிதனாக வாழ முடியாது, மிருகமாகத்தான் வாழ முடியும், வாழ்ந்து பிறவிகள் எடுத்து அவன் நாசமாகி தான் போவான் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த காமங்கிற சக்தி வந்து மூலாதார சக்கரத்துல தான் இருக்கு. அந்த சக்கரத்துல உள்ள எனர்ஜி ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். அதை வந்து வெளிப்படைகிறதுக்கு பல்வேறு தியானங்கள், குண்டலினி சக்தி, நிறைய சக்திகள், அப்புறம் மூச்சு பயிற்சி, தியானம், யோகாசனம் அப்படி சொல்லி நிறைய இருக்கு. அது ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கிளியர் பண்ணிட்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசக்தி, ஆக்னியா, சகசாரம், அப்புறம் மணிப்புரகம் அப்படின்னு சொல்ற அந்த 6 சக்கரத்தை கலந்து 7வது சக்கரமா இருக்கிற சகசார சக்கரத்தை எவன் ஒருவன் வந்து தன்னோட சக்தியை கட்டுப்படுத்தி மேலே எழுப்பி அந்த சித்த நிலைக்கு செல்றானோ அவன் கடவுளை உணர முடியும், கடவுளாக மாற முடியாது. கடவுளை உணர்ந்து அவன் கடவுளின் ஆசையை ஒளி வடிவமாக பெற முடியும். எனவே மனிதனுக்கு காமம் உண்டு, அதை கட்டுப்படுத்த விட்ட மறுத்தால் அவன் மிருகமாகிறான், சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிறான், அவன் வந்து நாசமாய் போவான். அவன் பல்வேறு பிறவிகள் எடுத்து அவன் வந்து இந்த கால சூழலில் சிக்கி கர்மவினை என்ற பயனில் சிக்கி அவன் சீரழிந்து போவான். இதை நான் கூறவில்லை, சித்தர்கள் கூறியுள்ளார்கள். அவன் காமத்தை அளவோடு வைத்துக் கொண்டால், அவன் குறிப்பிட்ட மனைவியுடன் மட்டுமே வைத்துக் கொண்டால் அவன் மனிதனாக சிறப்பாக வாழ்வான். அதுவும் மாதம் 1 முறையோ மாதம் 2 முறையோ மட்டுமே. அதை தாண்டி காமத்தை கட்டுப்படுத்தி ஒருவன் கடவுளை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவன் சித்தராகிறான், முனிவராகிறான், ரிஷி முனியாக கடந்து அவன் கடவுளை அடைந்து ஜீவசமாதி அடைந்து மோட்சத்திற்கு அடைகிறான். இதுவே சித்தர்களுக்குரிய ரகசியமாகும். எனவே கடவுளுக்கு காமம் இல்லை, மனிதனுக்கு காமம் உண்டு, அதை கடந்தால் அவன் கடவுளாவான் என்று கூறிக்கொண்டு இந்த படியை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.